எந்த முதலமைச்சரும் இந்த கேடுகட்ட செயலை செய்ததில்லை. ரொம்ப கவனமாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அவ்வளோ கோவம் வருது எனக்கு. சென்னை செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் விக்னேஷ் என்கிற விக்னா அப்படின்னு பீச்சில் வாடகை குதிரை ஓட்டுறவன்பா. வாடகை குதிரை இந்த பலூன் சுடுவாங்க தெரியுமா, அந்த கடை வச்சுருக்கான். அவனுக்கு என்ன பொருளாதார நிலைமை இருக்கும், அவனை கூட்டிகிட்டு போய் அடித்து மிதின்னு மிதித்து கொண்டுட்டாங்க. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கு. நார்மலாக அசம்பிளி நடக்கும்போது லாக்கப்பில் ஆளே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே அசம்பிளியில் எதிரொலிக்கணும்னு வச்சுக்க மாட்டாங்க. இவங்க அந்த அசம்பிளி நடந்துட்டு போது கூட்டு போனது இல்லாமல் அங்கேயே வச்சு மிதித்து கொண்டுட்டாங்க அவனை. சங்கர் ஜிவால போது கமிஷனர். எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை பேரவையில் எழுப்பியதும் போலீஸ் எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கிறார் பொம்மை முதலமைச்சர். அவர் வயிற்று வலியால் இறந்தார். அவருக்கு 2 இட்லியும் கெட்டி சட்னியும் தரப்பட்டது. கெட்டி சட்னி தொட்டு தின்னும்போது அவர் வாந்தி எடுத்து இறந்து விட்டார். இப்படி வந்து அசம்பிளியில் சொல்கிறார். அது சொல்லிவிட்டு போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிருச்சு உடம்பு பூரா காயம். மீடியா அதை கவர் பண்ணக்கூடாதுன்னு ஃபோர்ஷோர் எஸ்டேட்டு எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம் தான் நினைக்கிறேன் 300 போலீஸ் எவனையுமே கிட்ட வர விடல, வச்சு எரிச்சிட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு விட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்த உடனே இதே முதலமைச்சர் அசம்பிளியில் வந்து படிக்கிறார். அவர் உடம்பில் 16 காயங்கள் இருந்தன. இந்த அரசு இதுபோல் காவல்துறையில் வைத்து சித்திரவதை செய்வதை அனுமதிக்காது ஆக அப்படின்னு படிக்கிறார். 2 நாள் முன்னாடி தனியாக வாந்தி எடுத்து செத்தானே, இன்றைக்கி இந்த மாதிரி சொல்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு இழப்பு எடுத்துறோம், வழக்கை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றுகிறோம் என்று பேரவையில் அறிவிக்கிறார். இது 2 நாள் கேப்பில் நடக்குது. மீடியாவில் ஃபுல்லாக ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஒரு நல்ல முதலமைச்சருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் என்னை போய் அசம்பிளியில் பொய் சொல்ல வச்சுட்டேடான்னு கோவம் வரணுமா வரக்கூடாது. அந்த அதிகாரியை டிஜிபி ஆகிற, டிஜிபி ஆகினது இல்லாமல் ரிட்டையர் ஆன பிறகு தீயணைப்புத்துறை ஆணையமாக, அப்படி ஒரு ஆணையமே இது வரைக்கும் இருந்ததில்லை தமிழ்நாட்டில். அதுக்கு போய்ட்டு அவர் வெளிநாடு சுற்றி பார்க்குறதுக்கெலாம் ஏற்பாடுகள் செய்து அவர் ஆணையத்துக்கு போகிறேன்னா இந்த ஆள் எப்படிப்பட்ட சீஃப் மினிஸ்டர் தெரியுதா? இதனால தான் குளத்தூர் கோமானாக மாறி இருக்கிறார். அது ஒன்றாச்சா. அதற்கு பிறகு வரிசையாக எத்தனையோ கஸ்டோடியல் டெத்துகள். கடைசியாக அஜித்குமார் சார் சாத்தான்குளத்தில் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் இதுபோல் கஸ்டடியில் அடித்து கொலை செய்யப்பட்ட போது அதை தூக்கிட்டு ஊராக போனது இதே ஸ்டாலின் தான். திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு பிரச்சனை இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, இது மாதிரி கஸ்டோடியல் டெத்தில் இருக்க பிரச்சனை தெரிய மாட்டேங்குது, கள்ளச்சாராயம் குடிச்சு சாவுறது தெரிய மாட்டேங்குது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கண்ணு வந்து டிம்மாக தெரியுது, எதிர்கட்சி ஆயிட்டாங்கன்னா நல்ல பளபளன்னு தெரியுது. ஆளுங்கட்சியாக ஆன பிறகு வசூலில் கவனம் செலுத்துவதா ஆட்சியில் கவனம் செலுத்துவதா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அப்புறம் 33 கோடியில் வாட்ச் எப்படிமா கட்டுவீங்க? இது 1000 ரூபாம்மா பார்க்காதீங்க. கவனம் பூரா அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் எப்படி கவனம் செலுத்துவீங்க? அதுக்கு பிறகு அந்த அஜித்குமார் கொலை வழக்கு, அதில் ஒரு உயர் அதிகாரியோட உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த கொலை நடந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். ஒரு லேடி போய் செயின் காணா போகுதுன்னு சொல்கிறதுக்கெலாம் இப்போ போய் உங்கள் மாலதி போய் இவங்க செலிபிரிட்டியாக இல்லைன்னா சாதாரணமாக மாலதி போய் ஒரு ஸ்டேஷனில் செயின் காண எங்கேம்மா விட்டீங்க? இந்த மாதிரி சார் காரில் பேக்கில் போட்டு வச்சுருந்தேன்னா முதல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏம்மா செயினை போய் காரில் வச்சுட்டு போகலாமாம்மா? அறிவு இருக்கா? நீங்கள் தங்க வைக்கிற வேலையில் ஒரு ஏட்டமாக ஒன்று வரும். ஏம்மா இப்படி போய் செயினை விடுவியாம்மா? சரி கண்டுபிடிக்கிறதுன்னா ஐயா வருவார், வெயிட் பண்ணு. இதுதான் நடக்கும். ஜென்மத்துக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுவிட்டு அதை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த வழக்கை நிலுவையில் வச்சுருக்கணும், போடவே மாட்டாங்க. இந்த வழக்கில் அந்த செக்யூரிட்டியை தூக்கிட்டு போய் அடின்னு அடித்து ஸ்பெஷல் டீமெல்லாம் வச்சு அடித்து, அதுவும் பிரின்ஸ்பெக்ட் இல்லாமல் ஸ்பெஷல் டீமை போட்டு அடித்து ஒருத்தனை கொல்கிற அளவுக்கு அடிக்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. அந்த உயர் அதிகாரி தான் இந்த அரசையே நடத்தும் நிலையில் இருந்தார். சார் இப்போது இந்த 2 அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்கள 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுறதுனால விஜய்க்கு என்ன லாஸ் ஆக போகுது? ஸோ இதை வந்து அப்போ டிஎம்கே பண்ணியிருக்கலாம்ல? நியாயமான கேள்வி தான், மிக மிக நியாயமான கேள்வி. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கடைநிலை காவலர்கள், சிறை காவலர்கள். இன்றைக்கி தப்பு பண்ணான்னு தூக்கி உள்ள போடு சொல்லிட்டாரு. சிறைத்துறையின் டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு ராத்தோர் அவர்களும் இவர்களை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. காவல்துறையும் தன் கடமையை செய்துவிட்டது. இப்படித்தான் எல்லா துறையும் இருக்க வேண்டும். சங்கர் ஜிவாலுக்கோ அப்போது இருந்த மற்ற அதிகாரிகளுக்கோ, இன்றைக்கி மாதவரம் பால் பண்ணையில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற அதிகாரிக்கோ அது இப்படி போலீஸை நம்ம விட்டு கொடுக்குறது? இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மனித உரிமை பேசுகிறவங்கலாம் சொல்லுவாங்க அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு. நம்ம ஒத்துக்கிட்டா அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட மதிப்பு என்ன வருது? அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார். அவன் குஷ்டு செத்தான்னு சொல்லுங்கள் சார். போலீஸ் அப்படி தான் பிஹேவ் பண்ணும். அடித்து கொன்னுட்டு நடக்கலன்னு வாங்க, கையை கட்டி சுட்டுட்டு அவன் எங்களை கொல்ல வந்தான் அதனால் பதிலுக்கு சுட்டோன்னு வாங்க. ஸ்டாலின் போலீஸில் இல்லை, நீ ஏன் போலீஸ் அடி வாங்கினாலும் தானே. ஆனால் ஒன்றும் மிஸ் ஆகல, கைதான நம்பர். அப்போது உங்களுக்கு தானே நாங்கள் ஓட்டு போட்டோம், போலீஸ்க்காக ஓட்டு போட்டோம். முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டும். இதுலேயும் இப்போவும் அதிகாரிங்க போய் சொல்லியிருப்பாங்க, இல்லை சார் விட்டுலாம், பொத்துனாப்பில் போய் வேலையை போவார், சட்டப்படி நடவடிக்கை எடுன்னு முதல்வர் ரெசல்யூட்டாக இருந்ததுனால தான் இது நடந்திருக்கு. முதல்வர்கிட்ட கேட்காம இது பண்ணியிருக்க முடியாது. நிர்மல்கிட்டையும் உருட்டியிருப்பாங்க. எதுக்கு சார்? மொரால் போயிடும். அடிக்கடி இதை உருட்டுவாங்க, ஃபோர்ஸோட மொரால் போயிடும். ஸோ ஒரு ஆட்சியாளர் தான் உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். அடித்து கொண்டானா உங்களால் விசாரித்து கண்டுபிடிச்சிட முடியும். அடிச்சு கொண்டானா ரிமாண்ட் பண்ணு,
நீ ஒருத்தனை அடிச்சு கொண்டா என்ன பண்ணுறாங்க? யூனிஃபார்மில் இருக்கும்போது மட்டும் அடிச்சு கொள்றதுக்கு உனக்கு சட்டம் உரிமை தருதா? இல்லை இப்போ ரிமாண்ட் பண்ணு. ஸோ இந்த தொடக்கம் நன்றாக இருக்கிறது. இனி இதுபோல் நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளிலும் இந்த அரசு ஈடுபட வேண்டும், ஈடுபடும் என்று நம்புகிறேன்.